அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சிறப்பான ஒரு ஸலவாத்தை தான் சொல்ல வருகிறேன். இதனுடைய மதிப்பு ஏராளம், இதனுடைய சிறப்பு ஏராளம். எப்படி என்றால், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, நாளை மறுமையில் இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாலத்தை மின்வெட்டும் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு நாளும் கண்மணி நாயகம் அன்னவர்கள் பெயரில் சொல்லி கொண்டு வந்தாலே அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தை கொடுத்து விடுவான். அது மட்டுமில்லை, எப்படி என்றால், எங்களோட வியாபாரம் ஒரு விஷயம் இருக்குது, இது லொஸ்டாகாமல் நல்ல முறையில் வெற்றிகரமாக போகணும். வியாபாரம் லொஸ்டில் பேத்து கொண்டிருக்குது, நெருக்கடியில் பேத்து கொண்டிருக்குது. இப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் அந்த வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் அல்லது ஒவ்வொரு நாளும் இதை ஓதி கொண்டு வந்தாலே அல்லாஹ் வாழ்க்கையில் அந்த வியாபாரத்தில் பரக்கத்தாக்கி வச்சிடுவான். அது மட்டுமில்லை, வீட்டில் ஏற்படக்கூடிய முசீபத்துகள், பிரச்சினைகள் இதெல்லாம் அல்லாஹ் நீக்கி கொடுத்துடுவான். இப்படி ஒன்றும் ஏற்படாது, வீட்டு பிரச்சனைகள் ஏற்படாது. அது மட்டுமில்லை, ரிஸ்கில் வரக்கூடிய சிக்கல், நம்முடைய ரிஸ்க்கு பலவிதமான முறையில் சிக்கல்கள், பிரச்சினைகள், துன்பங்கள் வரலாம். அதில் இப்படியாப்பட்ட நெருக்கடிகள், ரிஸ்கில் வரக்கூடிய சிக்கல்களை அல்லாஹ் நீக்கி கொடுத்து விடுவான். அது மட்டுமில்லை, மோசமான பிரச்சினைகள் நம்மிடத்தில் வரும், மோசமான நிலைமைகள் வரும். இப்படியாப்பட்ட நிலைமைகளை அல்லாஹ் நீக்கி கொடுத்து விடுவான். அதிலே அல்லாஹ் தாலா வெற்றிகரமான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். அது மட்டுமில்லை, கவலைகள் வரும், கவலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். நாம் நினைக்காத புறத்திலிருந்து திடீரென்று கவலைகள் வரும். இப்படிப்பட்ட கவலைகளை அல்லாஹ் நீக்கி கொடுத்து விடுவான். மகிழ்ச்சிகரமான நிலைமைகளை அல்லாஹ் உண்டு பண்ணிடுவான். அது மட்டும் இல்லை, நான் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சினைகள் வந்துடக்கூடாது, தடங்கள் வந்துடக்கூடாது. இப்படியாப்பட்டவர்களும் இதை ஓதி கொண்டு வந்தாலே அல்லாஹ் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்திடுவான். அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்கு, என் வீட்டு சூழலுக்கோ எந்த ஒரு கெடுதியும் ஏற்படக்கூடாது. என் வீட்டில், நான் இருக்கக்கூடிய வீட்டிலேயோ வீட்டுடையவர்களுக்கோ வீட்டு சூழலுக்கோ எந்த ஒரு கெடுதியுமோ எந்த ஒரு சூழ்ச்சியுமோ ஏற்படக்கூடாது என்று விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் இதை ஓதினாலே அவர்களுக்கு பலன் கிடைத்துவிடும். அது மட்டுமில்லை, ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, நான் வேலைக்கு போகிறேன், இப்படி வெளியே வேலைக்கு போகும்போது எந்த ஒரு கெடுதியும், எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இதை ஓதினாலே அல்லாஹ் தாலா அவர்களுக்கு பரக்கத்தான நிலைமைகளை அமைத்து கொடுத்து விடுவான், பாதுகாப்பை அளித்து கொடுத்து விடுவான். அது மட்டுமில்லை, கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், இது மாதிரி நிலைமைகளை அல்லாஹ் நீக்கி கொடுத்து விடுவான். இது மூலம் அல்லாஹ் தாலா பரக்கத்தை அந்த வீட்டுக்கு, கணவன் மனைவிக்கு இடையில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். கட்டாயமாக ஓதுங்க. இந்த ஸலவாத் என்னென்ற விஷயத்தை நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னுக்கால இந்த விஷயத்தில் உங்களோட குடும்பத்தில் இப்படி நான் சொன்ன விஷயத்தில் எதுமா ஒரு நிலைப்பாடு என்கிட்ட இருக்குது என்றால் கட்டாயமாக நீங்களும் ஓதுங்க, உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு இது மாதிரி நிலைமைகளை தெரிஞ்சு உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ, நண்பர்களையோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி கொடுங்க. இல்லாட்டி இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. ஏனென்றால் அவங்களும் ஓதி பயன் பெறுறதால அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை வெளிச்சமாக்குறான். சுபஹானல்லாஹ். எந்த ஒரு விஷயம், சின்னொரு விஷயம் அவங்க பார்த்து அந்த நன்மையான காரியத்தை அவங்க எடுத்து நடக்கிறதால அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை வெளிச்சமாக்குறான்டா. நன்மை மட்டும் இல்லை கிடைக்குது. அதனால் அனுப்பிக்கோங்க. சரி, இந்த ஸலவாத் என்னென்ற விஷயத்தை பார்ப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் ஸலவாத்திக ஷைஉன் வபாரிக் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் பரகாத்திக ஷைஉன் வசல்லிம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் சலாமிக ஷைஉன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா
மின் சலவாத்திக ஷெய்உன் வபாரிக் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் பரகாத்திக ஷெய்உன் வசல்லிம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் சலாமிக ஷெய்உன். இந்த சலவாத்தை கட்டாயமாக ஓதிக்கோங்க. எப்படின்னு கேட்பீங்க, எந்த நேரத்தில் ஓதணும்னு கேட்பீங்க. உங்களுக்கு எந்த நிலைப்பாட்டில் இருந்து ஓதையிலுமோ, ஃபர்லான தொழுகை பின்னுக்காலையா, அல்லது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, அல்லது வேலை செய்து கொண்டிருக்க நேரத்தில் ஆகினாலும் பரவாயில்லை, இந்த சலவாத்தை ஓதிக்கொண்டே இருங்கள். எத்தனை முறை என்றால் உங்களுக்கு எத்தனை ஏழுமோ, 20 ஏழுமா, ஒரு நாளைக்கு 50 தடவை ஏழுமா, இதனுடைய மதிப்பு ஏராளம். அதனால் கட்டாயமாக ஓதிக்கோங்க. இந்த விஷயம் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுண்டா, அல் ஹாக்கிம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலிருந்து இந்த சம்பவம் எடுக்கப்பட்டிருக்குது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறிய, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்ற விஷயத்தையும் அறிவித்து கொள்கிறேன். அதே போல் எங்களோட தீபுல் ஜன்னா மீடியா இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு பயணித்து வருகிறது. எங்களோட இணைஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி முக்கியமான விஷயங்களை இதுக்கப்புறம் தரமான விஷயங்களை போட இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது எங்களுடைய ஒரு இஸ்லாமிய குரூப் இருக்குது. எங்களோட இணைஞ்சு கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கணும் என்று விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் அந்த குரூப்பில் இணைஞ்சு கொள்ளலாம். அந்த குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், இணைஞ்சுக்கோங்க.